ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டுத்தீ மரத்தை நோக்கி நீ வேரோடை பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். லூக்கா 17:6. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு எதிராயிருக்கிற சகல தடைகளையும் உபத்திரவம் உண்டு பண்ணுகிற சகல காரியங்களையும் உங்களை விட்டு அகற்றுவார். உங்களுக்கு கடுகளவாவது விசுவாசம் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் கூடும் என்று முழுமையான விசுவாசம் உங்களுக்குள் வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்து தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்படுவதற்கு தடையாயிருப்பது உங்க அவிசுவாசம் தான். தனியாக ஒரு நபரிடமோ அல்லது ஏதாவது உங்கள் பிரச்சனையோ இருக்குமானால் கர்த்தர் நிச்சயம் அந்த தடையை நீக்கி போடுவார். உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனைகள், குடும்ப சூழ்நிலைகள், சமுதாய நெருக்கங்கள், இவைகளில் ஏதாவது ஒன்று தடையாக இருக்குமானால் உங்கள் விசுவாசத்தினால் அதை மேற்கொள்வீர்கள். புதிய வழிகள் உங்களுக்கு திறக்கும். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். வெண்கல கதவுகள் உடைக்கப்பட்டு இருப்பு தாழ்பால்கள் நொறுக்கப்பட்டு நீங்கள் முன்னேறி செல்வீர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவரிடம் இருந்து நன்மைகளை பெற்ற பின் ஆண்டவருக்கு முன் உங்களை தாழ்த்தி மேட்டிமை கொள்ளாமல் கீழ்ப்படிதலோடு ஆண்டவரை மைமைப்படுத்துங்கள். ஒருபோதும் மேட்டிமை கொள்ளாதிருங்கள். உங்கள் விசுவாச நம்பிக்கை எப்போதும் கர்த்தர் பேரில் இருக்கட்டும். அநேக சந்தர்ப்பங்களில் நாம் நம்பிக்கை இழந்து விடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டு பிதாவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, ஆண்டவரை அறியாத மக்களுக்கு நித்திய ஜீவன் இல்லாமல் போகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்கு இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. நீங்கள் உங்களை எவ்வளவு தூரம் அர்ப்பணிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்ணரையும் மீட்பருமாகிய பரம தந்தையே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, கிருபையாய் தந்த இந்த நாளிலும் எங்கள் நம்பிக்கை, விசுவாசம், வாஞ்சை, விருப்பம் அனைத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கவும், முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு உண்மையே சேவிக்கவும், வார்த்தைக்கு செவி கொடுக்கவும், கீழ்ப்படிந்து வாழவும் உங்க தயவு வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்வில் வருகிற உபத்திரவங்கள், சோதனைகள் மூலம் எங்கள் விசுவாசம் இன்னும் அதிகமாய் பலப்படவும், விசுவாச ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்கவும் எங்களை வழிநடத்துங்க. ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற அனைவரும் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாக, பூரணராயும் நிறைவுள்ளவர்களாக வாழ கிரியை செய்யுங்க. அனைவர் குடும்பத்தினரையும், நண்பர்களையும், இல்லத்தையும் பாதுகாத்து அவர்கள் உங்க செட்டையின் மறையில் வைத்து காத்துக் கொள்ளுங்க. தேவனே, உம்முடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைத்து உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள அவர்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், கனியுள்ள வாழ்க்கை வாழவும், மனரம்யமாக வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடுகள், கஷ்டங்கள், பலவீனத்தோடு, வியாதியோடு, கடன் பிரச்சனையோடு வாழுகிற அனைவரும் சமாதானமான, ஆரோக்கியமான, பாதுகாப்பான வாழ்க்கை வாழ உங்க இரக்கம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், அப்பம், தண்ணீர், கையின் பிரயாசங்கள், முயற்சிகள், எதிர்பார்ப்பில் உங்க இரக்கம், கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை காணும், திருமண நாளை நினைவு கூறும் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் வாழவும், விடுதியில் தங்கி படிக்கிற பிள்ளைகள், வேலைக்கு செல்லுகிற பெண்கள் தீய கண்களுக்கும் தீய இச்சைகளுக்கும் விலக்கி காக்கப்படவும், வெளிநாடுகளில் வாழுகின்ற ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், வேலை ஆசீர்வதிக்கப்படவும், குடும்பத்தில் சமாதானமும் இரட்சிப்பின் களிப்பும், பிள்ளைகள் ஆரோக்கியம் சுகபலத்தோடு வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், புகையிலை போடும் பழக்கம், புகைப்பழக்கம் உள்ளவர்கள் பாவக்கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படவும், ஆரோக்கியம் சுபலத்தோடு பரிசுத்தமாக வாழவும் தேவரீர் கிரியை செய்ய மன்றாடுகிறோம். ஆதரவற்றோர், ஒதுக்கப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், தெருவோரங்களில் வாழ்வோர், மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்றோரின் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும், பாதுகாப்பாய் வாழவும் பரிசுத்தகரம் ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், மூட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெறவும், ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு உதவியாய் பணி செய்கிறவர்கள் அனைவரும் மன உளைச்சலின்றி உண்மையாய் உத்தமமாய் செயல்படவும், மிஷனரிகள், ஊழியர்கள், ஊழிய பொறுப்பாளர்கள் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று செயல்படவும், பணித்தளங்களில் தேவ கிரியை வெளிப்படவும், உழைக்கும், கொடுக்கும், ஜெபிக்கும் உள்ளங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டவரே, அதற்கு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.